இறைமகனின் திருமுழுக்கு பெருவிழா. இறைமகன் இயேசு பிறந்து 30 ஆண்டுகள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தவர். இப்பொழுது பொது வாழ்வில் நுழையும் முன் அவருக்கு தேவைப்பட்டது தூய ஆவியானவர். ஆற்றலும் துணிவுடன் தன் 3 ஆண்டு காலம் பொது வாழ்வில் மக்களை செம்மைப்படுத்த தந்தையாம் கடவுளின் அருளும் தேவைப்பட்ட போது அவர் திருமுழுக்கு யோவானிடம் சாதாரண மக்களைப் போல வந்து நின்று திருமுழுக்கு பெருவேளையில் ஆவியானவர் இறங்கி வர தந்தை தன் ஒரே மகனிடம் பூரிப்படைவதையும் வானத்திலிருந்து கேட்ட குரலொலி சுட்டி காட்டுகின்றது. திருமுழுக்கு பெற்ற நாம் இன்று அதை வெறும் சடங்காக பாராமல் திருமுழுக்கின் வெளிப்பாடுகளை உணர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த முயல்கிறோமா என்ற கேள்விக்குறி நம் உள்ளத்தில் எதிரொலிக்கின்றது. திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைகளான நாம் அதை நம் பொது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் இப்பெருவிழா திருப்பலி கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறையருளையும் இரக்கத்தையும் தூய ஆவி ஆற்றலையும் பெற மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது கிறிஸ்தவத்தை சேர்ந்த திருமதி கீதா அந்தோனிமேரி வரைத்த மிக்கேல் அந்தோனி இவருடைய ஆன்மீக காட்சிக்காக ஜஸ்டின் ராஜ் நமக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிள்ளைகள் ஜெபின், ஐசக், கவின், கிறிஸ்டோபர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவோம். இறையுடன் வேண்டியும் கவினுக்கு நாளை நடக்கவிருக்கும் மைனர் அறுவை சிகிச்சையிலே இறைவனுடன் இருந்து அவருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டியும். திரு அவருடைய 7ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று அவருடைய ஆமை இறைமாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் பிரமாணமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் எதிர்கொள்ளப்படும் நமது படைப்பாகிய தன்னிலை உறுதிப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை நிச்சயம் கொண்டாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்று வாழும் எல்லா இறைவா வாழ்வில் போற்றும் தூய்மையும் கடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வுடைய பெற வேண்டும் என்று திருவிழமானே இத்தண்ணீரை குணப்படுத்தி அருள உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, 3 நாளாகிய இன்று
உள்ளத்தையும் மனையில் தேவை அனைத்தும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் போய் இதயத்தினுடைய அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். இயலாமல இறைவா தண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டும் இறைவா எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவர்க்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை கலந்த தண்ணீர் தெளிக்கப்பட விடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியாருடனிருந்து எங்களை இடையிலாக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். இயலாமல் இறைவன் அவர்கள் எழுதினமை தூய்மைப்படுத்துவதாக இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தன்னுடைய ஆற்றல் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக.
இவ்வாறு தோட்டத்தில் எங்களை கூறியிருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர் அவர் வழியாக அகத்தில் மாற்று பெற தகுதி அடைவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்வோம். ஆட்சி செய்தீர்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எசாயா இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு அறிவிக்கப்பட்டதை தெளிவாக இன்றைய வாசகத்தின் வழியாக பதிவு செய்கிறார். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்ற ஆண்டவர் பெருமிதம் கொள்கிறார். அவர் வழியாக நாம் அடையவிருக்கும் நன்மைகளை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்டு சிந்தித்து ஆண்டவரில் பூரிப்படைவோம். முதல் வாசகம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இறைவாக்கினர் எசையா 108 வாசகம். அதிகாரம் 42, அருள் வசனங்கள் 1 முதல் 4 வரை மற்றும் 6 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தெரிந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவர்கள் என் ஆவி தள்ளுபடி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். எரிந்த நாணலை முடியார், மங்கி எரியும் நீதியை அறையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீர்வு நாட்டினர் காத்திருக்கிறார். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையின்றி மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 29:11. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவர்க்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இழக்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். தூய மாட்சி இழக்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவரின் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவரின் நீர்த்திளைகள் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது.
ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம் முறை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் திருத்தூதர் பேதுரு இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட பெறப்போகும் அருள் வளங்களை எடுத்துரைக்கின்றார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அழகையின் சோதனைகளிலிருந்து நம்மை விடுவித்து என்றும் நன்மை செய்து கொண்டே இருக்கின்றார். இறைவாக்கினர் எசாயாவைப் போல் புனித திருத்தூதர் பேதுருவும் ஆண்டவரின் அருள் கொடைகளை ஆழமாக நம் உள்ளத்தில் பதியச் செய்யும் இவ்வாசகத்தை கவனித்து இறையருள் பெறுவோம். இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் தூய ஆவியானவரின் வல்லமையை கொடுத்துள்ளார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேருந்து கூறியது, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்தின் வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலேலியா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையை ஒளிந்தெழுந்தார். கடவுள் அவரோடு இருந்ததால் அல்லதையும் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு செய்தி அதிகாரம் 3 திருவசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறேன் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடு, கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் துறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது இறங்கு வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனின் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். பொதுவாக நம்முடைய திருவவையிலே 7 திருவருட்சாதனங்கள் இருக்கிறது. அதிலே மற்ற 6 திருவருட்சாதனங்களும் கேள்விக்கு உள்ளாக்கப்படாத நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம் மட்டும் பல நிலைகளிலே கேள்விக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து எதுல இருந்தாரு? எந்த ஆற்றில் இருந்தாரு? யோர்தான் ஆற்றில் இருந்தாரு. யோவான் பேசுகிறாரு. அவர் தலைமையில தண்ணீரை ஊற்றி திருமுழுக்கு கொடுக்கின்றார். பல நேரங்களிலே இயேசு 30 வயசுதான திருமுழுக்கு வாங்கினாரு. அப்ப நம்ம ஏன் 30 வயசுல திருமுழுக்கு கொடுக்க கூடாது? ஒரு கேள்வி. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, நம்ம கத்தோலிக்க திருவவையில திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது தண்ணீரை குழந்தை மேல வரும். அப்படிதானே? நிறைய ஊற்றுமா, குறைய ஊற்றுமா? குறையா ஊற்றுவோம். ஆனா மற்ற பிரிவினை சகோதரர்களுடைய சபையிலே பார்க்கின்ற பொழுது என்ன செய்றாங்க? தண்ணி தொட்டிக்குள்ள முக்கி எடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே யோர்தான் ஆற்றில மூழ்கிதான திருமுழுக்கு வாங்கினாரு. ஏன் நம்மளுக்கு அப்படி, நீங்க ஏன் அப்படி கொடுக்கறதில்ல சொல்லி கேள்வி வரும். கடவுள் 1000 சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு என்ன செய்யுது? தண்ணியை முழுசா மூழ்கி எந்திக்கிறதா நினைச்சாங்க மையமா பேசுவாங்க. அதே போன்று இது போன்று பல்வேறு கேள்விகள் இந்த திருமுழுக்கு திருவருட்சாதனத்தை பொறுத்தளவிலே இங்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனத்துடைய விவிலிய பின்னணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, புதியதாக நற்செய்தி பணி அல்லது புதியதாக யாராவது ஒரு பணியை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களது பெயரை அவர்கள் மாற்றிக் கொள்வார்கள். கடவுள் ஆபிரகாமை அழைக்கின்ற பொழுது கடவுள் என்ன சொல்றார்? இனி நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்பட மாட்டாய், மாறாக ஆபிரகாம் என்று அழைக்க பெறுவாய். அதே போன்று மோசேவை கடவுள் அழைக்கின்ற பொழுது நான் உன்னுடைய பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்வார். அதே போன்று இறைவாக்கினர்கள் பார்க்கின்ற பொழுது
யாக்கோபை கடவுள் தேர்ந்தெடுக்கும் பொழுது கடவுள் சொல்வார், இனி யாக்கோபு நீ என்று அழைக்கப்பட மாட்டாய், மாறாக இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். பெயர் மாற்றம் வருகிறது. அதே போன்றாக யாராவது ஒரு புதிய பணியை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்வது நடைமுறையாக இருக்கின்றது. நம்முடைய திரு அவையிலும் கூட நடைமுறையில் இருக்கிறது. பொதுவாக குருக்கள் கன்னியர்கள் தங்களுடைய அந்த அர்ப்பண வாழ்வை அவர்கள் கொடுக்கின்ற பொழுது பெயரை மாற்றிக் கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்படி ரேஷன் கார்டு என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் வருகிறது என்பதற்காக பெயர்களை மாற்றிக்கொள்வதில்லை. ஆனால் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நம்முடைய திரு அவையிலே திருத்தந்தை அவர்கள் எந்த தந்தை திருத்தந்தையாக யார் எடுக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய திருத்தந்தை பெயர் என்ன பேரு? லியோ. அவருடைய ஒரிஜினல் பெயர் நெட்ல போய் பார்க்க, சரியா? நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வேற அப்படி பெயரை மாற்றுவது என்பது ஒரு புதிய பணியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த திருமணத்து என்பது இயேசு கிறிஸ்து இந்த யோர்தானிலே திருமணத்து பெறுகிறார் என்று சொன்னால் அவர் கடவுள் தன்மையில் இருக்கிறார். அவர் பெயர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, திருமணத்து பெற வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நான் ஒரு புதிய பணியை இப்பொழுது தேர்ந்தெடுக்க இருக்கின்றேன். கடவுள் கொடுத்த அந்த நற்செய்தி பணியை நான் இப்பொழுது செய்ய ஆரம்பிக்கிறேன் என்பதனுடைய ஒரு அடையாளமாக திருமணத்து பெறுகின்றார். அவ்வாறு திருமணத்து பெற்ற உடனே அவர் சொல்லக்கூடிய கலிலாவிலே அவர் நற்செய்தி ஆரம்பிக்கிறார். அவ்வாறு நற்செய்தி ஆரம்பிக்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை ஞாபகம் இருக்குதா? முதல்ல இயேசுடைய முதல் நற்செய்தி பணி என்னது? நற்செய்தி வார்த்தை என்னது? மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, திருமணத்துக்கு பெற்றோருடைய தனது பணியை நற்செய்தி பணியை ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு ஆரம்பிக்கின்ற பொழுது நான் தான் மீட்பர், நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மீட்பர் நான் தான், உங்களுக்கு விடுதலையை கொடுக்க நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொல்லி அதை சொல்லி அவர்களுடைய பணியை ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை மனம் மாறுங்கள். ஏன் மனம் மாற்றம் பெற வேண்டும்? மனிதனுடைய தொடக்க காலம் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாவம் செய்தவர்கள், கடவுளிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள், கடவுளுக்கு எதிராக வாழ்ந்தவர்கள் எல்லோருமே பழையதை விட்டுவிட்டு மீண்டும் நாம் மனம் மாறி இறைவனிடம் திரும்ப வர வேண்டும். எனவேதான் திருமணத்துல குருக்கள் அருட்தந்தைகள் ரெண்டு மிக முக்கியமான சொல்லுவாங்க. முதலாவது, திருமணத்துல நம்ம என்ன நிகழ்வுகள் நடக்கிறது? முதல்ல எது முக்கியமானது? ரெண்டு. முதலாவது ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவதாக இனிமே ஞானஸ்தானம் வாங்கக்கூடிய பெற்றோருக்கு பரிச்சை வைக்கணும்னு நினைக்கிறேன். ரிட்டன் எக்ஸாம் வச்சு அதில் பாஸ் ஆனாதான் நீங்க முதலாவது ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவது அது பாவத்தில முடிஞ்சிடும். ஜென்ம பாவம், அற்ப பாவம் எல்லாம் அதிகம். முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவது திருச்சபையினுடைய உறுப்பினராக மாறுகின்றோம். இந்த இரண்டும் மிக முக்கியமானது. அதில் முதலாவது ஜென்ம பாவம். இந்த ஜென்ம பாவத்திற்கு காரணமாக இருந்தது சாத்தான்.
அளவை இந்த அந்த திருவருட்சாதனம் கொடுக்கக்கூடிய பகுதியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 பகுதிகள் இருக்கும். பொதுவாக தொடக்க உரை, இரண்டாவதாக அதனுடைய மைய நிகழ்வு, அந்த இதிலே வரக்கூடிய அது வழியாக வரக்கூடிய பயன், இறுதியிலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும். அதில் அதே மாதிரி இந்த திருமுழுக்கு திருவருட்சாதனத்திலே மிக முக்கியமான 3 பகுதிகள். முதலாவது என்ன சொன்னால், பாவத்தை கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? இறைமக்களுடைய சுதந்திரத்தில் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? விட்டு விடுகிறேன். பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பழைய தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் அந்த வார்த்தை மனசு குத்துற மாதிரி இருக்கும். புதிய தமிழெல்லாம் மாத்திட்டாங்க. சாத்தானையும் அதனுடைய ஆரவாரங்களையும் நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? சாத்தான் பேய் ஆடி பார்த்துருக்கீங்களா? பேய் ஆடி பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஒரு நாளைக்கு வீட்டில் ப்ராப்பர் ஆடிக்கிட்டு பேய் ஆடி பார்த்துருக்கோமா? இப்ப அந்த புளியப்பட்டி அந்த மாதிரி ஒரு திருத்தலங்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா என்ன செய்யணும்? நிறையா ஆடும். இப்போ உள்ள சில பசங்களுக்கெல்லாம் பேய்னா ஒரு இமேஜினேஷன், டிவியில பார்த்து வச்சுக்கலாம். நம்மள அது கடவுள் கொடுத்த பாக்கியம் நினைச்சு பேய் ஆடி நினைச்சிருக்கோம். பார்த்துட்டு வந்துருக்கலாம். என்ன செய்யும்? சத்தம் போட்டுக்கிட்டு என்ன செய்யும்? சின்ன பிள்ளையா இருக்கு பார்க்கறதுலாம் ரொம்ப பயமா இருக்கும். அப்ப அதனுடைய ஆரவாரம் அப்படிங்கிறது அதுதான். அப்படி ஒரு நிலையிலே இருக்கக்கூடியது. ஆக இன்றைய முதல் பகுதியிலே பார்க்கின்ற பொழுது சாத்தானுடைய செயல்கள், சாத்தானை விட்டுவிடுங்களா? காரணம் என்ன என்று சொன்னால், இதுதான் ஜென்ம பாவத்தை அங்கு குறித்து காட்டுகிறது. ஜென்ம பாவம் எப்பொழுது வந்தது என்று சொன்னால், அழகையினுடைய சாத்தானுடைய தூண்டுதலால் வந்தது. எனவே முதலிலே சாத்தானுக்குரிய அந்த காரியங்களை விட்டு விட வேண்டும். சரி, விட்டாச்சு. இரண்டாவது, கடவுள் மீது நம்பிக்கை. கடவுள் மீது நம்பிக்கை பகுதி, நம்பிக்கை அறிக்கை என்று இருக்கும். ஒரே மகனும் கடவுளும் தந்தையுமாக இருக்கக்கூடிய தூய ஆவியாரையும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? நம்புகிறோம். அவர் ஒருவரே மீட்பர், பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறோம். அப்ப முதல் நிகழ்வு பாவத்திலிருந்து விடுதலை. இரண்டாவது, அந்த பாவத்துடைய விடுபட்டதுடைய விளைவாக நான் யாரை நம்புகிறேன்? கடவுளை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், அவர்தான் மீட்பர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதற்கு அந்த 2 சாத்தானையும் நம்பிக்கை அறிக்கை கொடுத்த பிறகு அடுத்து என்னவாக வரும் என்று சொன்னால், திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வு. அதுதான் என்ன செய்வாங்க? தலையில எண்ணெய் முதல்ல தண்ணி ஊற்றி சுத்தம் செய்வாங்க, பாவத்தை கழுவுவார்கள். இரண்டாவது, எண்ணெய் பூசுவார்கள். எண்ணெய் பூசுவது என்பது அரசர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அரசராக பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள், ஒரு புதிய பணியை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. எனவே அதை சுட்டிக்காட்டுகின்ற விதமாக இன்று முதல் நீங்கள் கிறிஸ்துவினுடைய கத்தோலிக்க திரு அவையுடைய உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள், மாறுகிறீர்கள். எனவே நீங்கள் அதற்குரிய பணியை செய்ய நீங்கள் பணிக்கப்படுகிறீர்கள் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இந்த எண்ணெய் பூசுதலானது அங்கு பூசப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால், இறுதி நிகழ்வு. முதல்ல சாத்தாச்சு, இரண்டாவது நம்பியாச்சு, மூணாவது நம்பியனுடைய விளைவாக நாம் என்ன செஞ்சிடும்? கடவுளுடைய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாக மாறுகிறோம். கடைசி பகுதி, வெள்ளுதுணி கொடுப்பாங்க, அந்த புது ட்ரெஸ் கொடுப்பாங்க, அந்த வெள்ளத்துணி வைப்பாங்க. வெள்ளத்துணி வைக்கும் பொழுது ஃபாதர் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது வாழ்வில் மேன்மையாக இருக்கட்டும். சாதாரண வாழ்க்கை அல்ல, சாதாரண ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்ற நிலையிலே நாம் மேன்மை நிறைந்தவர்களாக, மேன்மை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் இந்த
நிகழ்வு சுட்டி காட்டும்போது கடைசியா எல்லாம் முடிச்ச பிறகு காதலையும் என்ன சொல்றது வாயிலையும் சிலுவை அடையாளம் வரைக்கிறான். அது எதுக்காக அப்படின்னா, இதுக்கு நல்ல வார்த்தையை கேட்கணும், நல்ல வார்த்தைய பேசணும். அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒரு திருமணத்து என்று சொன்னால், ஒரு திருமணத்து திருவருட்சாதனம் என்று சொன்னால் இவ்வளவு நடைபெறுகிறது. இன்னும் நம்ம அந்த அதனுடைய இறையியலை எல்லாம் புரட்டி பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் அதிகமா போகும். அந்த அளவிற்கு அது அதிகம் ஆற்றல் வாய்ந்ததாக தூய ஆவியுடைய செயல்பாட்டு வழியாக அது நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்வோம், முதல் நாள் சாயந்தரம் வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைக்கு ஆனந்தானம் கொடுத்துடலாமா ஃபாதர், இல்ல குடும்பக்காரர் வருவாங்க அதை வருவாங்க அப்படின்னா எனக்கு அன்னைக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு லீவு கிடையாது, நான் இன்னைக்கு தான் என்னால வர முடியும். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கொண்டாட வேண்டிய ஒன்று. எனவே கொண்டாட்டம் என்று சொன்னால் அது தயாரிக்கப்பட வேண்டும். தயாரிப்பு இல்லை என்று சொன்னால் இது அர்த்தம் இல்லாத ஒரு அருட்சாதனமாக மாறிவிடும். தொடக்க காலத்துல இந்த திருவிளக்கு திருவருட்சாதனமும் உறுதி புஸ்து திருவருட்சாதனமும் ஒன்றாக இணைத்து கொடுக்கப்பட்டது. எப்பொழுது என்று சொன்னால் ஈஸ்டர் நாள், உயிர்த்த அந்த நாள்ல கொடுக்கப்பட்டது. அவ்வாறு கொடுக்கப்படுகின்றதற்கு முன்பாக அந்த 40 நாட்கள் அவர்கள் நோன்பு இருப்பார்கள். அவ்வாறு நோன்பு இருக்கின்ற பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு உள்ளே வர மாட்டார்கள். அவங்கள கேட்டகுமென்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு உள்ளே வர மாட்டாங்க. வெளியே தலவாசல இருந்து அவங்க என்ன செய்வாங்க, திருப்பலி மற்ற எல்லா காரியங்களும் கட்டாயமா கலந்து கொள்ளணும். 40 நாட்களும் கலந்து கொள்ளணும். வெளியில இருந்து பூசை பார்ப்பாங்க, ஆலயத்தை சுத்தி அவங்க வழிபாடுகள் நடத்துவாங்க. அப்படி எவ்வளவோ தயாரிப்புகள் செய்த பிறகுதான் அந்த உயிர்த்த நாளிலே, ஆண்டவர் உயிர்த்த நாளிலே அந்த திருமுழுக்கை அவர்கள் பெற்றார்கள். ஆக இந்த அளவிற்கு மதிப்புமிக்க, இந்த அளவிற்கு அர்த்தமுள்ள விழாவாக இந்த விழாவானது வந்து இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கணும், எந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றி இருக்கின்றோம். திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். பெற்ற பிறகு எந்த அளவிற்கு அதற்கு ஏற்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஞான பெற்றோர்னா யார்? ஞான பெற்றோர்னா யார்? ஞான பெற்றோர் யாரு? ஞான பெற்றோர் யாரு? ஒரு குழந்தை திருமணத்தை பெறுகின்ற பொழுது தன்னுடைய பெற்றோருக்கு உறுதுணையாக இருந்து ஞான காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் நம்மதான் ஞான பெற்றோர். ஆனா பல நேரங்கள்ல ஞான பெற்றோரா யார் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஞான பெற்றோரா யார் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஞான பெற்றோரா யாருக்கு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அந்த குழந்தையினுடைய பெற்றோரின் அண்ணன் தம்பியா தான் இருக்கணும். அப்படிதானே? அக்கா தங்கச்சியா தான் இருக்கணுங்கிறாங்க. அதுல இந்த ஆனா அவங்களுக்கு இந்த ஞான காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சரியான நிலையில் இருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பல இடங்களுக்கு பல இடங்கள் நடந்தோம். நான் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் ஞான பெற்றோரா வரக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும், கட்டாயமாக திருமணம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஏன்னா அதுல ரெண்டு கேட்டிருப்பாங்க, ஞான பெற்றோர், ஞான தந்தை, ஞான தாய். இப்போ ஒருவேளை அந்த குழந்தையினுடைய பெற்றோருடைய தம்பி கல்யாணம் முடிக்கல அப்படின்னா, அந்த ஆம்பளை பையனா இருந்துச்சு அப்படின்னா அது ஞான தந்தைங்கிற பேர்ல என்ன செஞ்சிடலாம், அந்த கூட பிறந்த தம்பி பேர் எழுதலாம். ஞான தாய்க்கு யார் பேர் எழுத?
யாரு பேர செய்ய முடியாது, எழுத முடியாது. அது காரியம் ஒண்ணு. இரண்டாவது, திருமணம் முடிப்பதற்கு முன்பாக எல்லா மக்களும் அதற்குரிய தயார் நிலையில் இருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகல அப்படின்னா, நீ கோயிலுக்கு போலான்னு சொல்லக்கூடிய தைரியம் அந்த யானை பெற்றோருக்கு இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய தைரியம் அந்த குழந்தைக்கு, அந்த யானை பெற்றோருக்கு இருக்கணும். யானை பெற்றோர் எங்க இருப்பாங்க? பல மைல் தாண்டி, பல நாடு தாண்டி வெளியூர்ல இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. கோயிலுக்கு போனானா கொலையா அப்படிங்கறத என்ன செய்யறது கேட்கறதே கிடையாது. நல்லா யோசனை, எத்தனை குழந்தைகளுக்கு யானை பெற்றோரா இருந்திருக்கிறீங்க? அந்த யானை பெற்றோர் இன்னைக்கு அந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமை கடந்திருப்பதை பூசைக்கு போயிருக்கியான்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்கல. வார வாரம் கேட்கணும். எனக்காவது ஒரு நாளைக்கு கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. வாரம் வாரம் கேட்கணும். ஏனென்றால் அது பெற்றோர் அந்த உலக அளவில் இருக்கக்கூடிய கடமைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஞான பெற்றோர்கள் என்பவர்கள் அந்த குழந்தைக்குடைய ஞான காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் திரு அவையினுடைய படிப்பனையாக இருக்கின்றது. ஒரு குழந்தை திருமணத்து பெறுகிறது என்றால் அது புதிய ஒரு பணியை தேர்ந்தெடுக்கிறது. ஆக இது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு நாம் எந்த வகையான ஒரு முன்மாதிரியை, எடுத்துக்காட்டை நாம் அங்கு வைக்கின்றோம்? பல நேரங்களிலே நாம் அதை எடுத்து காட்டுவதில்லை. மாறாக இந்த திருமுழுக்கு என்ற திருவருட் சாதனம் பல நேரங்களிலே சரியாக கொண்டாடப்படாத நிலையிலும் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு பெற்றிருக்கின்றேன், அந்த திருமுழுக்குரிய வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அந்த குழந்தைக்கு நீங்க கடவுள் முன்னிலையில வாக்கு கொடுக்கிறீங்க. இந்த குழந்தை கடவுளுடைய பாதையில், நற்செய்தியினுடைய வழியிலே நடப்பதற்கு நான் என்னையே அந்த குழந்தைக்காக குழந்தையை வளர்த்தெடுப்பேன் என்று சொல்லி நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கடவுள் முன்னிலையிலே நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்கள். அந்த வாக்கை சரியாக காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உங்களது வாழ்வு இருக்க வேண்டும். அதுதான் இந்த விழாவானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, பெற்ற திருமுழுக்கை நாம் முழுமையாக வாழவும் அதை பிறருக்கு எடுத்து காட்டக்கூடிய ஆற்றலையும் நல்லையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே அன்றாடுவோம். நாமே எடுத்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணையும் காண்பதை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரை, கடவுளை ஒரே மகனாய் புரிந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலநிலைகளால் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளுக்கு கடவுளாக, ஒளியிற்கு ஒளியாக, உண்மை கடவுளுக்கு உண்மை கடவுளாக அறிந்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாரும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் இன்னதமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாதையிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவை அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் உயிர்த்திட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆசைக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். தந்தையோடும் அவனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுபுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பாதங்களில் வைப்போம்.
பெரும் விழாவை சிறப்பிக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் இறைமக்களாகிய நாங்களும் திருமுழுக்கு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றும் எப்போதும் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவிடம் இருந்த மனநிலையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உலகாடும் தலைவர்களும் எம் தாய் திருநாட்டை ஆட்சி புரிவோரும் நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று கடவுளும் தேர்ந்தெடுத்த மக்களும் பூரிக்கும் வண்ணம் நல்லாட்சி நடத்தவும், நேர்மையாக செயல்படுவதிலும், நீதியை நிலைநாட்டுவதிலும், அமைதியை நாடுவதிலும், அனைவருக்குமான நலத்தில் முனைப்பாய் இருப்பதிலும் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதோ என் ஊழியர் ஆண்டவரால் திரைசபை அழைக்கப்பட்ட மக்களும் பெருமையும் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு இடையாகவும் இருந்து பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அழிக்கவும், இருளில் இருப்போரை மீட்கும் இருந்த பிற தொண்டுகளை ஆற்றவும் நீர்தாமே ஆசி அடைய வேண்டும் என்று இன்னும் பல பேர் தேவ அழைத்தல் பெற வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் மூலமாக சொல்லியிருக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஒழிக்கும் இறைவா, இது நாங்கள் கெட்ட உண்டாக்குகிற எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமனை காத்து கொண்டாடுகின்றோம். Thank
தொழில் விளைவுக்குடைய வணங்க பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதான்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, முதற்க திருமருடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவிழம் கொண்டதா உமது நம்பிக்கையாளர் காணிக்கை அவரது வழியாக அறுபதாக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றி புதிய திருமுழக்கை நீர் குறித்து காட்டினி. ஆதலால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதனிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்து, மேலும் தூய ஆவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக உமது ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்து, ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மனுலகில் இடையிறாத ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் தூய்மைத்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையிறாது கொண்டு சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு அருமணமாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றார். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அல்லவை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உலகறிய திருவிழவானி. இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உலகம் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை நோக்கி என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், ஆட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு புறவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தையிலேயோ பரிபாலகர் மச்சராஜன், ஏனைய ஆசிரியர்கள், திருநிலையினர், மற்ற சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமணத்தின் குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உதவலாய் வாழ்ந்து இவ்வுலகை சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் துணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நீரே
ஆண்டவரே, தீமையினை தவிர்த்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாதாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கருசருகின்ற அமைதி இவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியில் இருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர் கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தலை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை பூர்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வந்தவா ஏற்றும் கட்டிடும். ஒரே சத்ருவிடம் என்னை காத்திடும். மரண வேளைகளில் என்னை கூப்பிடும். பரகதியில் உம்மை வாழ்த்துவேன். வருகவென்ற போது என்னை ஏவிடும். ஆமென். ஞாயிறு அறிவிப்புகள். ஜனவரி மாதம் இயேசுவின் திருநாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு. அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும், காலை 8 மணிக்கு பக்க ஆலயத்திலும் மற்றும் மதியம் 3 மணிக்கு விண்ணக தோட்டத்திலும் திருப்பலி நடைபெறும். இந்த வார திருநாட்கள்: வருகின்ற புதன்கிழமை புனித தேவசகாயம் திருவிழா, வருகின்ற வியாழன் பொங்கல் திருநாள். இந்த வார திருப்பலி விவரங்கள்: திங்கள் காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. செவ்வாய் மாலை 6:30 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. புதன் காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. வியாழன் பொங்கல் விழா அன்று காலை 8:30 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. வெள்ளி காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. சனி மாலை 6:30 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் காலை திருப்பலி நடைபெறும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். கிளை கிராமங்களில் நடைபெறக்கூடிய திருப்பலி விவரங்கள்: திங்கள் இரவு 7 மணிக்கு தலைவர்கோட்டை ஆலயத்தில் திருப்பலி. புளியங்குடி பங்கு புனித சவேரியார் ஆலய திருவிழா வருகின்ற 15/1/2026 வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு தியானத்துடன் தொடங்கி மற்றும் மாலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகி 16/1/2026 வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு அருட்தந்தையர்கள் தலைமையிலான ஆடம்பர பெருவிழா திருப்பலியும் 17/1/2026 சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு திருவிழா திருப்பலி கொடியிறக்கத்துடன் நிறைவு பெறும். இந்த புனித நிகழ்வுகளில் கலந்து கொண்டு புனித சவேரியார் வழியாக இறையாசை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கும் அருட்தந்தை ஜே. எட்வின்ராஜ் பங்குத்தந்தை அடிகளார், அருட்தந்தை திரு ஜோமாஸ் லியோ உதவி பங்குத்தந்தை மற்றும் புனித சவேரியார் ஆலய இறைமக்கள். இன்று திருப்பலியை சிறப்பித்த புனித மரியாயின் சேனை சபையினருக்கு பங்குத்தந்தை சார்பாக நன்றி கூறுகிறோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்போர் மத்தேயு அன்பியம் அன்பிய கூட்டம், லூக்கா அன்பிய கூட்டம், திரு ஸ்டாவின் உயில்பட், திருமதி லிண்டா இவர்களது இல்லத்தில் வைத்து இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும். பவுல் அன்பிய கூட்டம் இன்று மாலை 5:30 மணிக்கு செல்வன் ஆங்கில பள்ளியில் வைத்து நடைபெறும். யோவான் அன்பிய கூட்டம் 12/1/2026 திங்கள் அன்று திருமதி மேரி வியாபப்பன் அவர்களது இல்லத்தில் வைத்து நடைபெறும். இவ் அன்பிய கூட்டங்களில் அன்பிய மக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள பங்குத்தந்தை சார்பாக
இன்று புனித மரியாயின் செயலர் வழியாக கொடுத்த சிறப்பு காணிக்கை ரூபாய் 1350. வருகின்ற பொங்கல் அன்று மீட்பர் ஆண்கள் இயக்கத்தினர் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த இருக்கிறார்கள். இவ்விளையாட்டு நிகழ்ச்சிகளில் இறைமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அன்புடன் பங்கு தந்தை வழியாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்று மாணவருடைய திருவிழாக்கு பெருவிழா இந்த நாளை சிறப்பு செய்த ஆய்வு செய்வதற்கு கடவுளை எழுப்பி நம் நிகழ்ச்சிகளை கிறிஸ்துமஸ் வரி மற்றும் செலவினங்கள் பற்றிய கணக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, வருகின்ற வியாழக்கிழமை நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா. எனவே பொங்கலிட்டு கடந்த ஆண்டை போல நன்மைகள் வாயிலாக பொங்கலிட்டு சிறப்பு செய்ய உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காலை 8:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு நல்ல உள்ளங்கள் இதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் கடந்த 2.5 ஆண்டுகளாக பல்வேறு வளர்ச்சி பணிகள் செய்வதற்கு நீங்கள் உடனிருந்து எனக்கு கைகோர்த்து கேட்கின்றவர்களெல்லாம் உதவி செய்து எல்லாவற்றையும் செய்வதற்கு உதவியாக இருக்கிறீர்கள். எனக்கு இப்பொழுது அடுத்த தேவையாக இருக்கக்கூடியது நம்முடைய தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராலி போட வேண்டியது. வழக்கமாக எஸ்எஸ்டியில் போடுவோம். பல்வேறு சிந்தனைகள் யோசனைகளுக்கு பிறகு அதை மர வேலைப்பாடோடு செய்து அதனை அமைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நன்கொடையாளர்கள் ஒரு நபர் 1 லட்சம் ரூபாய் தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு மேல் நான் ஒரு சில நபர்களை தொடர்பு கொண்ட பொழுது 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் தாரேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து இந்த பணியை திறம்பட உதவி செய்ய எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே மொத்தம் 2 லட்சம் ரூபாய் செலவாகிறது. மரத்தில் போடுறதுக்கு சிஸ்டையில் போட்டோம்னா 1 லட்சம் முடிஞ்சிடும். ஆனால் என்னன்னா கீழே உட்கார்ந்துக்கூடிய உங்களுக்கு கிளாரிட்டி கண்ணு பூசும். அதனால அது சரி இருக்குமா அப்படிங்கிறது யோசனையிலே இருந்தது. எனவே மரத்தால் அதை செய்தோம் என்று சொன்னால் நலமாக இருக்கும் என்று சொல்லி வகுப்பு நிறைவேறும் எனக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளானது மிக விரைவிலே ஆரம்பமாகும். எனவே அதற்கு 2 நபர்கள் 10,000 ரூபாய், ஒரு நபர் 5,000 ரூபாயாக 1,25,000 ரூபாய் தயாராக இருக்கின்றது. அதற்கு இந்த பணியை இன்னும் முழுமையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் 75,000 ரூபாய் தேவை. எனவே மீட்பர் ஆண்கள் குழு என்னிடம் கலந்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மக்கள் மத்தியிலே நன்கொடை பெற்று அதற்கு உதவி செய்கிறேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் உங்களை நான் கடினப்படுத்த கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. ஒருவேளை யாராவது செய்ய விரும்பினீர்கள் என்று சொன்னால் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பணி என்பது இது மிக மிக அவசியமான முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பீடத்தை பாதுகாக்க வேண்டும். பீடத்தில் இருக்கக்கூடிய புனிதத்துடைய தன்மையை நாம் பாதுகாக்க வேண்டும். விழாக்களின் பொழுது அது கிறிஸ்துமஸ் விழாவாக இருக்கலாம், அல்லது திருவிழாக்கள் பங்கு ஆலய விழாவாக இருக்கலாம். மற்ற நேரங்களில் எல்லாம் திருப்பலி முடிந்த உடனே புகைப்படம் எடுப்பதற்காக பீடத்தின் மேல் ஏறி வந்து எடுக்கிறீர்கள். அது அந்த அளவுக்கு நல்லதாக இல்லை. அதை பலமுறை சொல்லி பார்த்திருக்கிறேன். நம்முடைய மக்கள் செவிமடுக்கிறீர்கள். வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் அது நம்முடைய உறவுக்காரர்களாக இருக்கலாம், அல்லது மற்ற நண்பர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு இந்த புனிதத்தன்மை சரியாக தெரியாது. எனவே அவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பீடத்தினுடைய புனிதத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக இந்த செயல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள்
உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் முதுகுரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ற வாழ்வுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிவர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்ற வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நடைமுறைகளில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் வைத்து மறைவட்ட அளவிலான அன்பிய போட்டிகள், கட்டுரை போட்டி மற்றும் நடன போட்டிகள் நடைபெற இருக்கிறது. காலை மதியம் 2 மணிக்கு கட்டுரை போட்டியும் 2:30 மணிக்கு நடன போட்டியும் நடைபெறுகிறது. எனவே இறைமக்கள் அந்த நிகழ்வினை கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கட்டுரை போட்டிக்கு 6 பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 பேர் எழுதலாம். யாராவது விருப்பம் இருந்தீர்கள் என்று சொன்னால் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் புனிதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்